என்கிட்ட ஒழுங்கா மரியாதையா பேசணும். மேட்ச் ரெஃப்ரியிடம் மோதிய மெஸ்ஸி. உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தின் போது அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி போட்டி ரெஃப்ரியுடன் வாக்குவாதம் செய்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. சுவிட்சர்லாந்து அணி ஃப்ரீ கிக் ஆடும்போது மெஸ்ஸியை சற்று பின்னால் நிற்குமாறு நடுவர் கூறவே ஆத்திரப்பட்ட மெஸ்ஸி, என்னிடம் ஒழுங்காக பேச வேண்டும் என்று கையை உயர்த்தி பேசினார். நடுவரும் பதிலடியாக ஏதோ பேச இருவரும் சில வினாடிகள் ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்திய நேரப்படி நேற்று காலை 6:30 மணிக்கு நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்தும் அணிகளும் மல்லு கட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணியை அர்ஜென்டினா வீழ்த்தியது. 90 நிமிடங்கள் முடிவில் இரு அணிகளும் சமநிலையில் இருந்தன. இதையடுத்து கூடுதல் நேரத்தில் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து ஆட்டத்தை தங்கள் பக்கம் அர்ஜென்டினா திருப்பியது. இந்த போட்டி உச்சக்கட்ட பரபரப்புடன் நடைபெற்றது. போட்டியின் போது கால்பந்து உலகில் கொடிகட்டி பறக்கும் மெஸ்ஸி ஒரு கோல் அடிக்க முயற்சித்தார். அப்போது சுவிட்சர்லாந்தின் வலுவான தடுப்பு ஆட்டத்தால் இந்த கோல் மிஸ் ஆனது. இதனால் கடும் அப்செட்டான மெஸ்ஸி கோபத்துடன் காணப்பட்டார். அந்த சமயத்தில் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நடுவர் ஜோவோ பெட்ரோ பின்ஹெய்ரோவுடன் மெஸ்ஸி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மைதானத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு ஃப்ரீ கிக் வழங்கப்பட்ட போது மெஸ்ஸியிடம் தேவையான தூரம் பின்னால் நிற்குமாறு நடுவர் அறிவுறுத்தினார். நடுவர் கூறிய விதத்தால் கோபமடைந்த மெஸ்ஸி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.